வணக்கம் பிரவீன்குமார். அதாவது தென்காசி மாவட்டம் பொதிகை மலையில் உற்பத்தியாகி தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயல் அருகே கடலில் கலப்பதுதான் இந்த தாமிரபரணி ஆறு. இந்த பகுதி மக்களினுடைய முக்கிய குடிநீர் ஆதாரமாகவும் விவசாயிகளினுடைய விவசாய நிலத்திற்கு தேவையான தண்ணீரை வழங்கக்கூடிய ஒரு முக்கிய ஒரு ஆதாரமான ஒரு ஆறாக உள்ளதுதான் நமது தாமிரபரணி ஆறு. இந்த ஆறானது தூத்துக்குடி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் தற்போது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதன் காரணத்தினால் அந்த பகுதியில் உள்ள தண்ணீர் அனைத்தும் இந்த ஆற்றின் வழியாக கடலில் கலக்கின்றது. இதுதான் இந்த ஆறினுடைய முக்கிய இது. இந்த ஆறானது எந்த வருடம் முழுவதுமே தண்ணீர் இருக்கும். இது வற்றாத ஒரு ஜீவநதி. இவ்வாறான ஒரு நல்ல ஒரு ஜீவநதியினுடைய தண்ணீரானது இப்பொழுது தண்ணீர் வீணாக கடலில் சென்று கலக்கின்றது. இந்த ஆற்றில் இருந்து நீர்வரத்து இப்போது நீர்வரத்து அந்த மேற்கண்ட அந்த மாவட்டங்களில் பெய்து வரும் மழையினால அதிகரிச்சிருக்குது. இந்த நிலையில தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி ஆற்றின் மருதூர் மேலக்காலில் இருந்து வினாடிக்கு 1060 கன அடி தண்ணீரும், கீழக்காலில் இருந்து 370 கன அடி தண்ணீரும், ஸ்ரீவைகுண்டம் வடகாலில் இருந்து 1045 கன அடி தண்ணீரும், தென்காலில் இருந்து 1040 கன அடி தண்ணீரும் நீர்வளத்துறையினர் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் சடைநேரி கால்வாயில் இருந்தும் இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. பிசான சாகுபடிக்காக 86,107 ஏக்கர் நிலப்பரப்பு பாசன நிலப்பரப்பு பகுதிகளுக்காக பாபநாசம் அணையில் இருந்தும் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தண்ணீர் ஏற்கனவே பாபநாசம் அணையிலும் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அந்த தண்ணீரும் அதிகமாக வந்து கொண்டிருப்பதால் அணையினுடைய நீர்மட்டம் அதிகமாகி வருவதால் அந்த தண்ணீர் உபரி நீரை திறந்துவிடக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது ஸ்ரீவைகுண்டம் அணைப்பகுதியில் இருந்து வினாடிக்கு 1200 கன அடி தண்ணீர் கடலுக்கு வீணாக செல்கிறது என்பதான ஒரு செய்தியும் வந்துள்ளது. பெரும்பாலான குளங்கள் தூர்வாரப்படாமல் தண்ணீர் முழுமையாக நிரம்பப்படாமலும் உள்ள சூழ்நிலையில் தான் இந்த ஸ்ரீவைகுண்டம் அணை மற்றும் பாசன குளங்களுக்கு தூர்வாரப்படாமல் உள்ளதாலும் இந்த தண்ணீர் வீணாக இப்பொழுது 1200 கன அடி தண்ணீர் வீணாக சென்று கொண்டிருக்கின்றது. இந்த பகுதியில் உள்ள அதாவது அந்த தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் அருகே உள்ள சிவகலை குளம், பெருங்குளம் போன்ற குளங்கள் இன்னும் நிரம்பப்படவில்லை. இது போன்ற குளங்கள் இன்னும் நிரம்பப்படாத நிலையில் தான் இந்த 1200 கன அடி தண்ணீர் வீணாக கடலுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. மருதூர் தடுப்பணைக்கு கிழக்கு பகுதியில் தான் தாமிரபரணி அந்த ஸ்ரீவைகுண்டம் அணை பகுதியானது உள்ளது. இந்த தாமிரபரணி அணை இந்த ஸ்ரீவைகுண்டம் அணைக்கு பின்பு மங்களக்குறிச்சி, வாழவல்லான், அப்புறம் முக்காணி, இந்த 3 இடங்களிலும் தடுப்பணைகள், சிறிய தடுப்பணைகள் தான் உள்ளன. இந்த தடுப்பணைகளில் அவ்வளவாக தண்ணீர் சேமித்து வைக்க முடியவில்லை. கொஞ்சம் ஒரு முட்டளவு தண்ணீர் தான் அதில் ஓரளவுக்கு தண்ணீர் சேமித்து வைக்கப்படுகின்றது. இதனால் தண்ணீர் அதை சேமித்து வைக்க முடியாமல் அனைத்து தண்ணீரும் வீணாக இப்பொழுது புன்னக்காயல் அருகே உள்ள கடலில் இப்பொழுது சேர்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது என்னது என்றால், அந்த முக்காணி பகுதியில் ஒரு பெரிய அணையையே கட்ட வேண்டும். அணைக்கட்டு கட்டி அந்த அணையில் அனைத்து தண்ணீரை நிறுத்தி நமக்கு அந்த குடிநீர் ஆதாரத்துக்கும் அந்த பகுதியில் உள்ள பகுதிகளுக்கு குடிநீர் சப்ளை பண்ணுவதற்கும் மேலும் அந்த பகுதியில் விவசாயம் செழிப்பதற்கும் அந்த இடையில மிகப்பெரிய ஒரு அணைக்கட்டை கட்டினால் நமக்கு தண்ணீரை சேமித்து வைத்து அந்த பகுதியை இன்னும் செழிப்படை செய்யலாம் என்பது அப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. இதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாகவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோன்ற மழை வெள்ள காலங்களில் அனைத்து தண்ணீரும் வீணாக கடலுக்கு செல்வதும் பின்னர் ஏப்ரல் மே மாதங்களில் தண்ணீர் இல்லை என்று தத்தளிப்பதுமாகவே ஒரு தொடர்கதையாக சுதந்திரமடைந்து இன்றைக்கு 60-70 வருடங்கள் ஆனாலும் இன்னும் நாம இன்னும் தண்ணீர் இல்லை என்ற நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு தன்னாட்சி பெற்ற நம்மளுக்கு தேவையை நாமளே பூர்த்தி செய்யக்கூடிய சூழல் இல்லாத ஒரு சூழல் உள்ளது. இதற்கான நடவடிக்கைகளை வருகின்ற எந்த அரசாங்கமும் எடுக்கவில்லை என்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. இப்பொழுது உள்ள அரசாங்கமாவது இதற்கு நடவடிக்கை எடுத்து இந்த பகுதியை செழிப்படை செய்ய வேண்டும் என்பது கோரிக்கையாக உள்ளது. பிரதீப்.